அனைவருக்கும் வணக்கம். இது PS ஐயர் சமையல் யூடியூப் சேனல். உங்களுடைய ஆதரவுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்க வீட்டில் இன்னைக்கு சப்பாத்தி பண்றீங்களா? ஓகே, எப்பவும் சப்பாத்திக்கு நம்ம ஒன்று தக்காளி சட்னியோ இல்லைன்னா தேங்காய் சட்னியோ இல்லைன்னா வெஜிடபிள் குருமாவோ இதே பண்ணி என்ன பண்ணியிருப்போம், ஒவ்வொரு வாட்டியும் அதே பண்ணியிருப்போம். இன்னைக்கு புதுசாக என்ன பண்ணுவோம், மீல் மேக்கரை வச்சு ஒரு கிரேவி எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. முதல்ல இதுக்கு மீல் மேக்கர் தேவை, அதாவது சோயா சங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிரியாணிக்கெல்லாம் போடுவாங்க. சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிரியாணி இலை, சோம்பு, அன்னாசி பூ, இது பட்டை, அப்புறம் கடல் பாசி, கல்பாசி, இது பூண்டு, கசகசா, 2 கிராம்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சோம்பு, தேங்காய், இஞ்சி. இது மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்காக இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது சீரகத்தூள், இது கரம் மசாலா, இது மல்லித்தூள், இது சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு எடுத்துக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு உப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக நறுக்கின பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்காங்க, கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்காங்க, ஒரு பெரிய தக்காளி சின்னதாக நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்காங்க. ஒரு பாத்திரத்தில் முதல்ல தண்ணி எடுத்துக்காங்க. இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு மீல் மேக்கர் அதில் இந்த தண்ணியை விட்டு என்ன பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் அதை ஊற வைக்கணும். இதில் நம்ம இந்த அன்னாசி பூ, பிரிஞ்சி இலை, சோம்பு, இந்த கல்பாசி இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டியிருக்கோம். அடுத்ததாக அந்த வெங்காயத்தை அதில் போட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா சிவக்க வதக்க வைக்கணும். நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை அதில் போடணும். தக்காளியை அதில் போட்டு நல்ல தக்காளி மசிகிற வரைக்கும் அதை நம்ம வதக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல கொஞ்சம் வேக வைக்கணும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மசியல் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், உப்பு இதை அப்படியே அதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்ல ஒரு கலக்கிட்டு அது கூடவே நம்ம ஏற்கனவே தேங்காய், இஞ்சி, பூண்டு, இதெல்லாம் கிராம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் விழுதிருக்கு அதையும் இதனுடைய நம்ம சேர்த்தலாம். சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக இதை கொதிக்க வச்சு ஆகணும். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக இந்த கலவையில் ஏற்கனவே நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த மீல் மேக்கர் அதை நம்ம அதில் கொட்டிடணும். இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை மூடி வச்சிடணும். மீல் மேக்கரை வச்சு எப்படி நம்ம சப்பாத்தி பூரிக்கு ஒரு சைட் டிஷ்ஷு தயார் பண்ணோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்ம வீடியோ கீழே பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.